இப்போ நீங்கள் என்ன கேட்பாங்க, நேற்று நான் 6 மணி நேரம் பயணப்பட்டு வந்திருக்கேன். போன வாரம் இங்கே தான் இருந்தேன் வேலூரில். எதுக்கு? புத்தக திருவிழாக்கு வந்திருந்தேன், சத்துவாச்சாரிக்கு வந்திருந்தேன், ராணிப்பேட்டை புத்தக திருவிழாக்கு வந்திருந்தேன், போயிட்டு மதுரைக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டேன். இதுக்குள்ள 2 ஷூட்டிங் 4 மீட்டிங் முடிச்சு வந்திருக்கேன். இது எதுக்காகனா இந்த வேகம் நம்மகிட்ட குறையவே கூடாது. எப்ப பார்த்தாலும் சிலது நீங்க பார்க்கலாம், ஒரு டீ குடிப்போமான்னு கேட்டா டீ குடிச்சு என்னையா செய்ய போறோம் அப்படிம்பாங்க. சாப்பிடுவோமா, சாப்பிட்டு என்ன போகுது, தூங்குவோமா, தூங்குனவெல்லாம் என்னன்னாங்க. சரி நடந்து போவோமா, நடந்து போனா ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுவாங்க. டேய் நீ ஏன்டா இப்படி இருக்க? என்னமாவது இந்த பரிதாபங்கள் ஒரு இது பார்த்துருக்கீங்களா? அதுல 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த பட்டிமன்றங்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? நாங்க தான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா தொலைக்காட்சியில் ஒரு பக்கம் சினிமா, ஒரு பக்கம் வெப் சீரியஸ், இன்னொரு பக்கம் குக் வித் கோமாளி, இன்னொரு பக்கம் பிக் பாஸ், இதுக்கு மேல டாக் ஷோ, இதுக்கு நடுவில் எங்க பட்டிமன்றம். நாங்க என்ன செய்யறது சொல்லுங்க. இப்ப யாரோட நாங்க போட்டி போடுவோம்? நடிகரோட நடிகையோட போட்டி போடுவோமா, டான்சரோட போட்டி போடுவோமா? எல்லாத்தோடும் போட்டி போடுறோம்னா காரணம் என்னன்னா 2000 ஆண்டு பழைய மொழி வர்ற போது ஐயா சேர்மன் ஐயா என்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க, இந்த மொழி தான் இன்னைக்கும் செம்மொழிகள் 6 மொழியில கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சீனம், சான்ஸ்கிரிட், தமிழ், இந்த 6 மொழிகள்ல இன்னைக்கும் பேசினா புரியுற அளவுக்கு இருக்கிறது. ஒரு பக்கம் சீன மொழி, இன்னொரு பக்கம் தமிழ் மொழி. நம்ம நாட்டில் தமிழ் மொழி தான். சான்ஸ்கிரிட்ல பேச முடியாது, ஞாபகம், அது மந்திர மொழி. ஹீப்ரு பேசக்கூடியவங்க இல்ல. ஹீப்ரு மொழி தெரியுமா? இயேசுநாதர் பேசினது அதனுடைய கிளை மொழியாகிய அராமிக், அதுல பேசினாரு. புத்தர் பேசிய மொழி பாலி, பாலி மொழியில் பேசினாரு. அதான் மக்கள் மொழிங்கிறாங்க. அப்ப அந்த மொழியெல்லாம் இன்னைக்கு பேசப்படுதா தெரியல. தமிழ் பேசப்படுது. அதுல பட்டிமன்றம் இருக்கு. 2000 ஆண்டு பழசு பட்டிமன்றம், ஆனா இன்னைக்கு புதுசு. அதான் ஆச்சரியம். அப்டேட்டா இருக்கிறதுங்களா? புதுசா ஒரு சிஸ்டம் வாங்கியிருப்போம். முதல்ல அதுல விநாயகர் வருவாரு, பார்த்திருக்கீங்களா? விநாயகருக்கு லேப்டாப்புக்கு என்ன சம்பந்தம் தெரியுமா? என்ன சம்பந்தம் கேட்டா, அவரு அப்போ இருப்பாரு இப்போ இருப்பாரு. அது போக அவரும் மவுஸ் வச்சிருக்காரு, லேப்டாப்லயும் மவுஸ் இருக்கு. மவுஸ்னா புரியுதா? எலி. என்ன அவர்கிட்ட முன்னாடி இருக்கும். இதுல அந்த அந்த மவுஸுக்கு வாலு பின்னாடி இருக்கும், இந்த மவுஸுக்கு வாலு முன்னாடி இருக்கும். அவ்வளவுதான். இந்த இதை நீங்க பாத்துக்குங்க. இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, பட்டிமன்றம் பேசுறப்ப வழக்கமா ராமாயணம், மகாபாரதம், சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் இதெல்லாம் பேசுவோம். இதெல்லாம் பேசினா உங்களுக்கு தூக்கம் வந்துடும், எனக்கு தெரியும். இப்ப அது பேசுற நேரம் இல்லை, அதுக்கான வயசு இல்லை. இன்னைக்கு தமிழ் இவ்வளவு சிறப்பா இருக்குன்னா அதுக்கு சமணர்கள் ஜெயின்ஸ் செய்த அத்தனை இலக்கியங்கள், 10 பாட்டா, 8 தொகையா, 11 கீழ்கணக்கு நூலா, இலக்கியமா, வேற ஒண்ணு வேண்டாங்க. சீவக சிந்தாமணி சமண காப்பியம், சிலப்பதிகாரம் சமண காப்பியம். அதே போல மற்ற இலக்கண இலக்கியங்கள்ல பார்த்தா நன்னூல் ஒரு நூல் இருக்கு. அந்த நன்னூலை எழுதிய பவனந்தி முனிவர், அவர் சமணர். இதெல்லாம் எதுக்கு சொல்றது தெரியுங்களா? இப்படிப்பட்ட பெரிய பாரம்பரியத்தை சேர்ந்த பெரியவர்கள் தான் இந்த கல்லூரியை நிறுவியிருக்கிறார்கள். கல்வி தாங்க ஒருத்தனுக்கு வாழ்க்கையில கை கொடுக்கும், வேற எதுவுமே கொடுக்காதுங்க. எப்படி? இப்ப ஒரு திருக்குறள் கேட்டிருப்பீங்க, கற்க கசடர. வெரி குட், நல்லா ஒரு 10 பேர் சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. மற்ற சும்மா இருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆயே திறக்காம கம்முன்னு உட்கார்ந்து இருந்தீங்கல்ல, நம்ம விசில்லாம் கூடாது. இது கல்லூரி, அதெல்லாம் வேற, நம்ம சிலபஸ்ல இல்லாதது. 2வது வாயில விசில் அடிச்சுட்டு அடுத்தாள் மேலையா தொடக்க போறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். இல்ல, கை தட்டிக்குங்க, இருக்கட்டும். இந்த திருக்குறள்ல என்ன சிறப்பு தெரியுமா? இதுல துணைக்காலே கிடையாது. யாகாவராயினும் நாகாக்க நிறைய துணை எழுத்து இருக்கு. யாதானும் நாடாமால் ஊராமால் என்ன ஒருவன் சாந்தனையும் கல்லாதவாறு துணை எழுத்து இருக்கு.
கற்க கசடர தொடக்காலே கிடையாது. ஏன் போடல திருவள்ளுவர் அப்படின்னா, படிச்சவனுக்கு எவன் துணையும் தேவையில்லை, அவன் படிச்ச படிப்பு துணையா இருக்கும், அவ்வளவுதான். நல்லா படிச்சிட்டீங்கன்னா யார்த்தையும் போய் நிக்க வேண்டாம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, எது சிறந்த வாழ்க்கைக்கான பாதை. இதுதான் உங்களுக்கான தலைப்பு, எங்களுக்கான தலைப்பு கூட இல்லை. எது சிறந்த வாழ்க்கைக்கான பாதை? வேலை தேடும் வாழ்க்கையா? ஆமான்னு பேச 2 பேரு. வேலை வழங்கும் வாழ்க்கையா? ஆமான்னு பேச 2 பேரு. அதாவது முன்னெல்லாம் என்ஜினியரிங் காலேஜில் சேர்க்க வர்றப்ப பெற்றோர்கள் ஒரு வார்த்தை கேட்பாங்க. யார்கிட்ட? முதல்வர்கிட்ட, பேராசிரியர்கிட்ட. எப்படி பாஸ் பண்ணிடுவானா அப்படின்னு கேட்பாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இவனுக்கு வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்குமா அப்படின்னா தான் நாங்கள் சேர்ப்போம். நீ கொஞ்ச நாள் கழிச்சு இவனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க. நான் இப்போ கூட சார்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, துரைக்குமார் சார்ட்ட பிளேஸ்மெண்ட்ல எவ்வளவு பேர் வேலைக்கு போயிருப்பாங்கன்னு கேட்டேன். அவர் கொடுத்த புள்ளி விவரமே எனக்கு அப்படியே அசந்து போட. நான் உலகம் முழுவதும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுதான் பெரிய பெருமை இந்த கல்லூரிக்கு. உலகம் முழுவதும் எங்க போனாலும் நீங்க எப்படி கத்துனாலும் நான் ஏத்துக்கிறேன். அதை நீங்க கேலியா சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நம்ம இங்க சந்திக்கிறது பெருசு இல்லைங்க. ஒரு நாளைக்கு நான் ஜெர்மன்ல நிக்கிறப்ப நீங்களும் வந்து நின்னீங்கன்னா, நீங்க எங்க கல்லூரிக்கு பேச வந்திருக்கீங்கன்னு எனக்கு கை கொடுத்தீங்கன்னா, உங்களை காட்டிலும் நான் சந்தோஷப்படுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் வேணும். சும்மா நம்ம வந்து சத்தம் போட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இப்ப இந்த கேள்விதான் கேட்டிருக்காங்க. எது சிறந்த வாழ்க்கை? வேலை தேடும் வாழ்க்கையா? ஒரு கல்லூரியில் நான் பேச போயிட்டப்ப எதுக்காக கூப்பிட்டுருந்தாங்கன்னா, பிளேஸ்மெண்ட்டுக்காக, பிளேஸ்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்றதுக்காக அந்த கம்பெனி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நான் சிறப்பு சொற்பொழிவு. அதுல என்ன தெரியுமா ஆச்சரியம் பார்த்தேன், ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் 14 கம்பெனியில வேலை வந்திருந்தது. 14 கம்பெனியில வேலை. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், இந்த 14 கம்பெனியில எதுலமா வேலைக்கு போவேன்னு. ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க, இதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன், நான் வேற ஐடியா வச்சு 14 நாங்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம் 3 நாளா சாப்பிடாம வேலைக்காக. இன்னைக்கு 14 கம்பெனி வேலைக்கு கூப்பிடுது. அந்த பையன் என்ன சொல்றான், நான் வேலை படிக்க போறேன், இதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்கிறான். எவ்வளவு சம்பளம்னு கேட்டா ஆச்சரியம். உலக லெவல்ல அதிக சம்பளம் வாங்குறவங்க இந்தியர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழர்கள், நம்முடைய இந்தியர்கள் சொன்னா இந்த சம்பளத்தை நான் பெருசுன்னு சொல்ல, உலகத்தையே மிரட்டுற அளவுக்கு நம்ம இருக்கோம். சுந்தர் பிச்சை ஒரு பக்கம், சத்யநாதல்ல ஒரு பக்கம். இன்னைக்கு பெர்பிள் சிட்டி சொன்னல, அதை உருவாக்கி இருக்கக்கூடிய தமிழர் யார் தெரியுமா? அரவிந்த் சீனிவாசன். ஞாபகம் வச்சுக்கோங்க, அரவிந்த் சீனிவாசன் என்ற சென்னை தமிழ் பையன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கூகுள் நிறுவனத்தை வாங்க போறாங்க. அதான் ஆச்சரியம். சுந்தர் பிச்சை இருக்கக்கூடிய கூகுள் நிறுவனத்தை வாங்குற அளவுக்கு ஒரு தமிழ் பையன் வந்திருக்கான். நம்ம வேலை கிடைக்குமா, வேலை கடவுளை போய் வஞ்சிக்கிட்டு இருக்கான். வேலை கிடைக்கல, எனக்கெல்லாம் வேலை வாங்கி தரல, நீ எல்லாம் ஒரு சாமியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி, இப்ப அதான் பேச போறாங்க. எது சிறந்த வாழ்க்கை பாதை? எது வேலை தேடும் வாழ்க்கையா அல்லது வேலை தருகின்ற வாழ்க்கையா? முதலாளியாக நாம் போக போகிறோமா? ஐயா கூட சொன்னாங்க பாருங்க, 2 பெற்றோர்கள் கதையை சொன்னாங்க. நீ நல்லா படிச்சேன்னா 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஒரு பெற்றோர், நீ நல்லா படிச்சேன்னா 4 இடத்துல உன்னை வேலைக்கு விடுவாங்க, முடிஞ்சு போச்சு பட்டிமன்றம். 2 வார்த்தையில சொல்லி முடிச்சாரு. உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு? எப்படா முடிப்பாங்க அப்படின்னு இருக்கு. இல்ல, நாங்க எப்ப முடிச்சாலும் எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா வேலை தேட போறீங்களா, வேலை கொடுக்க போறீங்களா? இன்னைக்கு முடிவெடுங்க. நான் சொன்னேன்ல, 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எனக்கு ஒரு வாத்தியார் அமெரிக்காவை அறிமுகப்படுத்தான்னு சொன்னேன்ல, இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க. இந்த தலைப்பு எனக்கு தெரிஞ்சு நம்ம கல்லூரி தொடங்கி வச்சிருக்கே, உலகம் பூரா போடுறோம். எங்கெல்லாம் கல்லூரிகள் இருக்கா எல்லா இடத்துலையும் போடுறோம். அப்படி தலைப்பு. நீங்க காப்பி ரைட் வாங்கி வச்சுக்கோங்க, இது எங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப அதுதான் ஃபேஷன்.
எதா இருந்தாலும் காப்பி ரைட் வாங்கி வச்சிடலாம். சரி, இதுல வேலை வழங்கும் வாழ்க்கை, முதலாளியாக இருந்து கம்பெனியை தொடங்கி 4 பேருக்கு வேலை கொடுக்கும் வாழ்க்கை தான் பேச 2 பேர் வந்திருக்காங்க. அதுல முதல்ல அமர்ந்திருக்கிறவரு பல்லாண்டு காலமாக இந்த பட்டிமன்ற மேடைகளில் உலா வருகின்ற பேச்சாளர், எங்க டீமை ஒருங்கிணைக்கக்கூடிய டீம் மேனேஜரே அவர் தான். நாகர்கோயில் அவருக்கு சொந்த ஊர். வேலூர் தமிழகத்தினுடைய தலைப்பகுதி தான், அதனுடைய திருவடி கால் பகுதி இவங்க ஊர் தான் கன்னியாகுமரி. அங்கதான் விவேகானந்தர் அந்த பாறையில உட்கார்ந்து 3 நாள் தவம் இருந்து ஞானம் பெற்றாரும்பாங்க. சரி இருக்கட்டும், அந்த ஊர்க்காரரு. இது தவிர இவர் தான் சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பகுதியை படிக்க முடியாத ஏழைகள், முதியோர் இல்லங்கள், அனாதைகள் என்று தன்னுடைய கைப்பணத்தை செலவழித்து மகிழ்ச்சியை வாழ்க்கையில் பரப்பிக் கொண்டிருக்கிறார். அத்தகைய பெருமை மிகுந்த நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வேலை வழங்கும் வாழ்க்கை. அடுத்த மறந்திருக்கிறவங்க, இவங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு விஜய் டிவியில் வந்தது. அதுல 1500 பேருக்கு மேல கலந்துக்கிட்டாங்க. அந்த 1500 பேர்ல 32 பேர் மட்டுமே போட்டிக்கு வந்தாங்க ஃபைனல்ல. அந்த 32 பேர்ல 2 பேர் இங்க வந்திருக்கிறாங்க. அதான் முக்கியம். இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அதுலயும் நான் தான் நடுவர், இதுலயும் நான் தான் நடுவர். வேற வழி கிடையாது, எங்க போனாலும் வருவேன் நான். அவங்க திருச்சி NIT PhD டாக்டரேட் பட்டம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க வித் ஸ்காலர்ஷிப்போட. ஞாபகம் வச்சுக்கோங்க, படிப்பதற்கு பணம் பெற்றுக் கொள்ளுதல்ங்கிறது சாதாரணம் இல்ல. அதாவது சரஸ்வதி மூலமாக வருகின்ற லட்சுமி. ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படியான கலைமகள் மூலம் வருகின்ற திருமகளை பெற்றிருக்கக்கூடிய நல்ல பேச்சாளர். அந்த பேச்சு போட்டிக்கு இவங்க வந்த போது, என்ன தலைப்பில் பேச போறீங்கன்னு நான் கேட்கிறேன். அப்படின்னாங்க. மா என்ன தலைப்பில் பேச போறீங்க அப்படின்னாங்க. காது கேட்காது போட்டிருக்கு அப்படின்ட்டு, என்ன தலைப்பு அப்படின்னேன். அப்படிங்கிற ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் அவங்க பேசின பேச்சு தான் இன்னைக்கு உலகம் முழுக்க சுத்தி வர வச்சிருக்குன்னு சொன்னா, தமிழ்ல ஒரு சொல் பேசினா போதுங்க, நமக்கு வாழ்க்கை கிடைச்சிடும். தமிழ் பேசினா வாழ்க்கை கிடைக்கின்றது வேற, ஒரு சொல் பேசினா போதும். அத்தகைய பெருமை மிகுந்த நம்முடைய வணக்கத்திற்குரிய கபிலா விசாலாட்சி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். பாருங்க, NIT போய் படிக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த ரோட்டு பக்கம் போனாலே அடிப்பாங்க சில பேர். அப்ளிகேஷன் என்ன மார்க்கு ஒன்னு யாருக்கு வர சொன்னா, ஏன்னா நம்ம கவுன்சிலிங்ல போய் உட்கார்ந்துருக்கீங்களா அம்மா அப்பாவோட, அங்க வச்சு அருவாளை தீட்டு வாங்கி சில பேர். ஒரு நல்லா படினா கேட்கிறியா, இங்க பாரு, இங்க பாரு, எங்க வந்திருக்கோம் பாரு, எங்க பார்த்திருக்கோம்ல, சர்வசாதாரணமா கூப்பிட்டு படிக்க வைக்கிறாங்க. இந்த 2 பேரும் வேலை வழங்கும் வாழ்க்கை. எல்லாருக்கும் வேலை வழங்குற அளவுக்குலாம் இருந்தா நாங்க எதுக்கு இங்க வர்றோம் அப்படின்னு பேசுறதுக்காக வேலை தேடும் வாழ்க்கை தான் என்று பேச 2 பேர் வந்திருக்காங்க. அதுல முதல்ல அமர்ந்திருக்கிறவரு அந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியிலேயே அந்த மேடையை கலகலக்க வச்ச ஒரு நல்ல நகைச்சுவையாளர். என் கூட உட்கார்ந்திருந்த சொல்வேந்தர் சுகிசிவமார்கள் இவரை பார்த்த உடனே சொன்னாரு, தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த நகைச்சுவை பேச்சாளராக வருவார்னு. அத்தகைய பெருமை மிகுந்த நம்முடைய வணக்கத்திற்குரிய நாகமுத்து பாண்டியன் அவர்கள் இங்கே வருகிறது என்றிருக்கிறார். உங்க வயசு தான் மேடையில் உட்கார்ந்துருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 2 வயசு கூட இருக்கு, அவ்வளோதானே. 1.5 வயசா, அவ்வளோதான். பார்த்துக்குங்க, அங்கே உட்கார்றமா இங்கே உட்கார்றமாங்கிறது நம்ம முயற்சியில் தான் இருக்கு. நான் எங்கேயும் உட்கார மாட்டேன், போ உட்காராட்டி எங்கேயாவது ஒரு சீட்டை தேடிக்குங்க உட்காரத்துக்கு. அடுத்த அமர்ந்திருப்பவர்கள் பல்லாண்டு காலமாக எங்களோடு இந்த பட்டிமன்ற பயணத்திலே தொடர்ந்து வருபவர்கள். MA படிக்கிறப்ப மாணவியாக என்னுடைய அணியில் பேசுறதுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. அதிலிருந்து இன்று வரை மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர்கள். திருச்சி உருமு தனலட்சுமி கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியை, MA, MPhil, PhD பட்டங்களை பெற்றிருக்கக்கூடியவர்கள். வைரமுத்து கவிதைகளில் ஆராய்ச்சி செய்து பட்டம் பெற்றிருக்கிறார்கள்.
ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வைரமுத்து வந்திருந்தாரு. நீங்க பாட்டுக்கு என்ன வேணாலும் சொல்லு அப்படி சொல்லக்கூடாது, சத்தியமா வந்திருந்தாரு. அப்ப இவங்க ஒரு பட்டிமன்றத்துக்கு வந்திருந்தாங்க. அவர்கிட்ட அறிமுகப்படுத்துறேன். இவங்க தான் மனோன்மணி டாக்டர் மனோன்மணி டாக்டரேட்டுக்கு உங்க கவிதைகள் ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னு. அவர் கேட்டுட்டு ரொம்ப மகிழ்ந்தார். நான் சொன்னேன் நல்லா பாடுவாங்க அப்படின்னேன். அப்படியா பாட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி மதுரையில் நடந்தப்ப இவங்களை கூப்பிட்டு பாட சொல்லி கேட்டுட்டு மேடையிலேயே இவங்களுக்கு பொன்னாடை போத்துறாங்க. பெரிய சந்தோஷம் என்னென்ன, யாரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோமோ அவரே வந்து பொன்னாடை போத்துறதுங்கிறது எனக்கு கிடைக்கலங்க. இவங்களுக்கு கிடைச்ச நம்ம தெரியல, ஆனால் இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அப்பவே சொன்னார் அவர். இருங்கம்மா சொல்கிறேன், இன்னும் முடிக்கல. அப்படி பொன்னாடு போத்திட்டு சொன்னார். இவங்களை பார்த்த உடனே இவங்களும் ஏன் மாதிரி நிறமா இருக்காங்க அப்படின்னு சொன்னார். என்ன நிறம்னு சொல்லலை, நல்லா சொன்னார். அத்தகைய பெருமை மிகுந்த நம்முடைய பேராசிரியை டாக்டர் மனோன்மணி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பெண்கள்லாம் நல்லா கைதட்டலாம். ஏன்னா இப்படி வரணும், மேடைக்கு வரணும் பேசுறதுக்கு. அவங்க மாதிரி இவங்க மாதிரி இவ்வளவுதான் பேச்சாளர்கள். தலைப்பு சொல்லிட்டேன், வேலை தேடும் வாழ்க்கையா வேலை வழங்கும் வாழ்க்கையா. எதுக்கு தெரியுமா தலைப்பு திருப்பி திருப்பி சொல்ற? ஆல் இந்தியா ரேடியோ மாதிரி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில செய்தி. எதுக்கு தெரியுமா? நீங்க வீட்டுக்கு போறீங்க, இன்னைக்கு என்ன உங்க காலேஜில் நடந்து யாரும் கேட்க போறது இல்லை, கேட்டா சொல்றேன் என்ன நடந்துச்சு. என்னன்னு நான் ஒரு 5 பேர் உட்கார்ந்துருந்தாங்க, என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன மொழியில் பேசுனாங்க? ஒரியா மொழியில் பேசுனாங்களா? என்னதான் பேசுனாங்க? தலைப்பாவது சொல்லணும்ல. தலைப்பு நாங்கள் என்ன கணவனா மனைவியா என்ன பேசணும்? இல்லை இல்லை, உங்களுக்கான தலைப்பு பேசுகிறோம். சரி, பேசுறது யார் பேசுகிறாங்க கேட்டா சொல்லணும். தலைப்பு சொல்லிட்டேன், பேசுகிற ஆள் சொல்லிட்டேன். கை தட்டலாம், சிரிப்பு வந்தால் சிரிக்கலாம். வீட்டுக்கு போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே போனாலும் ஒரு 2 பேராக போங்க. குபீர் குபீர்னு போய் என்னைய பயமுறுத்தக்கூடாது. சரி, நீங்கள் கேமராவும் அவங்க சிரிக்கிறப்ப கொஞ்சம் போட்டாடுங்க. நீங்கள் அப்போ அதை எடுத்தீங்க, எல்லாரும் சோகமாக இருக்கப்போ எடுத்தீங்க. அப்படி எடுக்காமல் அவங்க நல்ல ஒரு தடவை சிரிச்சிட்டுமே, நல்லா கைதட்டி சிரிங்க பார்ப்போம். இந்த இப்போ திருப்பிங்க கேமரா, நல்லா கைதட்டுங்கப்பா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அங்கே வரைக்கும் இந்த பக்கம் இங்கிட்ட அந்த அங்கே கைதட்டா தானே எடுப்பாங்க, சும்மா உட்காந்து எப்படி எடுப்பாங்க? இது எதுக்குன்னு சொல்லட்டுமா? இந்த பட்டிமன்றத்தில் நீங்கள் பார்க்குறப்ப நாங்கள் பேசுகிறப்ப நடுவில் சிரிச்ச மாதிரி காட்டுவாங்க. அதுக்கு தான் இதுதான் டெக்னிக்கு. இதில் காட்டுறாங்கல்ல, டிவியில் வரக்கூடிய பட்டிமன்றத்தில் அப்படிலாம் விழுந்து விழுந்து எவனும் சிரிக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஆள் வச்சிருக்காங்க. சிரி சிரி பல்ல போட்டு முடியும் சிரி அப்படின்னு சொல்லி சிரிக்கிற ஆளை எடுத்து வச்சு நடுவில் நீங்கள் இந்த கேமரா வர்றப்ப சோகமாக உட்காந்துருந்தீங்கன்னு வைங்க. வகுப்பில் நான் பார்த்துருக்கேன், சில பேர் செத்து கூட போகலாமான்னு உட்காந்துப்பாங்க. அது மத்தியானம் 2 to 3 ஒரு வகுப்பு இருக்கும். மல்லாக்கு விழுந்துருவான் சில பேர். அப்படியே என்ன செய்யறது? தாண்டி வரணும். சரி, இப்போ பேச்சாளர்கள் போர்க்காலத்தில் இறங்க போகிறாங்க. எது சிறந்த வாழ்க்கை? வேலை வழங்கும் வாழ்க்கையா வேலை தேடும் வாழ்க்கையா? வழங்கும் வாழ்க்கை தான் என்று பேச நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்களை அழைத்து முதல் சுற்று பேச்சு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வெள்ளி விழா நிகழ்வினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியினுடைய நிர்வாக குழு ஐயா தலைவர் அவர்கள், அவர்களோடு உள்ளிட்ட அத்தனை பெருமக்கள், கல்லூரியினுடைய முதல்வர், பேராசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதோடு, மொழியால் உலகத் தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய மொழியால் உலகத் தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய சொற்களை விற்பனை செய்வோர்கள் மத்தியில் மக்கள் இதயத்திலே சொற்களை விதைத்து வரக்கூடிய மிகச்சிறந்த தமிழறிஞரும் எங்களுடைய வழிகாட்டியுமான ஐயா நடுவர் பெருந்தகை அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகை இருந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, இந்த நல்ல நிகழ்வினை மிகச் சிறப்பாக ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் அடியனின் அன்பு கலந்த வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
நல்ல சந்தோஷமா கைத்தட்டலாம், காசா பணமா. ஏன்னா நல்ல கைத்தட்டி ரசிச்சாலாம் எந்த நோயும் வராதுயா. வராது, எந்த நோயும் வராது. ஐயா உண்மையிலே ரொம்ப மனநிறைவான ஒரு நிகழ்வு ஐயா. ஏன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. மைக்கு மாத்திட்டு ஏன் அப்படின்னா பேஸ்ல வைங்க அப்ப மாதிரி இருக்கட்டும். ஹலோ. எனக்கு சொன்னேன். எனக்கும் பரவாயில்ல ஐயா, நல்லா இருக்கு. அப்படியே அவருக்கு வச்சிருக்கியா? வெள்ளி விழா நிகழ்வுல ஐயா முன்னிலையில இப்ப அவருக்கு எவ்வளவு மன மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா? உண்மையிலே எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயா சொன்ன வரிகள், இத்தனை நிறுவனம், இதிலே பணியாற்றக்கூடிய பெருமக்கள், எத்தனை பேர் இங்கே படிச்சு எவ்வளவு இடங்கள்ல வேலை பார்த்திருப்பாங்க. இங்கே படிச்சவங்க பல பேருக்கு வேலை கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதானா? பல பேருக்கு வேலை கொடுத்திருப்பாங்க. இதையெல்லாம் ஐயாவினுடைய குறிக்கோளாக நினைத்து, ஐயாவினுடைய லட்சியமாக நினைத்து இந்த அவருடைய கனவு நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஐயா வேலை கொடுப்பது என்பது, வேலை வழங்குவது என்பது எது அப்படின்னா இஷ்டப்பட்டு செய்யறது. சரி. வேலை தேடுவது கஷ்டப்பட்டு செய்யறது. இதுதான் வித்தியாசம். நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. ஆமா, அவங்க இஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஐயா ஒரு காலத்துல படித்தால் வேலை ஒரு காலத்துல, இன்னைக்கு படிப்பதையே வேலை அப்படி ஆகி போச்சு. அப்படி இருந்தா கூட வேலை உண்டா அப்படிங்கிறது நினைச்சு பார்க்க முடியாது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய மாணவ கண்மணிகள் எதை மனசுல நினைக்கணும் அப்படின்னா, சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகா ஒண்ணு சொல்வாரு, சொந்த காலில் நாம நிக்கிறதுக்கு பழகிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா யார் காலில் நாம விழ வேண்டாம் அப்படிம்பாரு. சபாஸ், அருமையான வார்த்தை. நீங்க சொந்த கால் நின்றுட்டா யாத்தையும் வேலைன்னு போய் காலில் விழுக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இன்னைக்கு நமக்கு நாமே தலைவர், நமக்கு நாமே முதலாளி, நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தா மட்டும்தான் எந்த கவலையும் இல்லாமல் நாம வாழ முடியும். பாவம், எனக்கு தம்பி எல்லாம் நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்குயா. இவரவா? ஆமா, நம்ம கும்பகோணம் அருமை சகோதரர் நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு. இப்படி பேசினா, இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி கல்யாணம் ஆகும் இவருக்கு? உங்களுக்கு எல்லாம் என்னைக்கு கல்யாணம் ஆகும்? ஐயா அவருக்கு வயசு ஆயிட்டுங்க ஐயா, அதுக்குள்ள வயசு தாண்டிட்டு, ஆனாலும் இன்னும் ஆகல. ஏன் தெரியுமா? அவர் தேடிக்கிட்டே இருக்கார். தேடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்ப அவர் வாங்கக்கூடிய வருமானம் அவருக்கு மேக்கப்புக்கும் பத்தாது. அவர் ஒருவேளை கல்யாணம் ஆகி மனைவி வந்தாங்கன்னா அவங்களுக்கும் பத்தாது. அவ்வளவுதான் அவருக்கு சம்பளம். ஆனால் அவர் மத்தவங்களுக்கு வேலை கொடுத்தாருன்னு வச்சுக்கங்களேன், ஐயா யார்ட்டையும் கேட்க வேண்டாம் ஐயா, கை கட்டி நிக்க வேண்டாம் ஐயா. சொந்த வேலை நம்ம 10 பேருக்கு வேலை கொடுக்கறேன்னு வச்சுக்கங்களேன், முதல்ல நம்ம யாருக்கிட்டையும் கை கட்டி முதல்ல நிக்க வேண்டாம். நமக்கு நாமே முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு வந்துடும் இல்லையா? நமக்கு நாம முதல்ல முடிவெடுக்கலாம். இன்னொன்னு, நீங்க லீவ் கேட்கணும்னு வச்சுக்கங்களேன், இப்ப ஒரு நிறுவனத்தில் நீங்க லீவ் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? இது அப்படி இல்ல, நீங்களே உங்களுக்கு தேவையான நிலையை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். எங்க போகணும்? ஏன் பொருளாதார ரீதியா முதல்ல நம்ம வந்துடலாம் ஐயா. பொருளாதார ரீதியா நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் சார்ந்தது நமக்கு மட்டும். ஆனா வேலை வழங்குவது என்பதாங்க பொதுநலம் சார்ந்தது. நான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, காணாது. என்னை சேர்ந்தவர்களும் என்னோடு வாழுகிறவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படி என்பதற்காக தன்னையே இந்த சமூகத்திற்கு அர்ப்பணித்து தன்னை தேடி வரக்கூடியவர்களுக்கு நானும் நன்றாக எதை வேணாலும் செய்ய முடியும் என்கக்கூடிய ஒரு தைரியம் வருது பாருங்க. இது சொந்த வேலையில் தான் முடியும். இது முதலாளியாக இருந்தா மட்டும்தான் முடியும். மற்றவங்களையும் நம்ம வாழ வைக்கணும். ஒண்ணு இல்லையா, ரொம்ப நாளைக்கு முன்ன சென்னையில் ஒரு பிஸ்கட் கம்பெனி, இந்த பிஸ்கட் கம்பெனி அதாவது அவங்க இந்த எப்படி அவங்க உற்பத்தி பண்ணலாம் அந்த பிஸ்கட்டை மிகச் சிறப்பாக தர சோதனை பண்ணிட்டு தான் திருப்தி வந்தாதான் அவங்க மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க. இல்ல அப்படின்னு வச்சுக்கங்களேன், சரியா இல்ல அப்படின்னா அதற்குன்னு ஒரு பாய்லர் வச்சிருக்காங்க அந்த கம்பெனில, மொத்தமா எதெல்லாம் சரியில்லை அப்படி கொண்டு எரிச்சிருவாங்க. இதை கேள்விப்பட்ட பக்கத்துல தொழுநோயாளிகளை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்த பெருமக்கள் அங்க போய், ஐயா நீங்க இப்படி தர சோதனை பண்ணி கொஞ்சம் தரம் குறைவாக இருக்கக்கூடிய அந்த பிஸ்கட் எல்லாம் பாய்லர்ல போட்டு எரிக்கிறீங்கல்ல, எங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க, தொழுநோயாளிகளுக்கு கொடுங்க, அவங்களை காப்பாற்றுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு போய் கேட்டாங்க. அவர் உடனே என்ன சொன்னார் தெரியுமா? நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், ஏன் நாய்க்கு கூட நான் அதை போட மாட்டேன். எங்களுடைய நிறுவனத்தில்
அதாவது தரக்குறைவாக இருக்கக்கூடிய பொருள்களை நாய்க்கு கூட பயன்படுத்த மாட்டோம், உங்களுக்காக நாங்க கொடுப்போம். ஒண்ணு நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு அந்த நோயாளிகளுக்கு எவ்வளவு பிஸ்கட் தேவையோ அதை எங்க கம்பெனியில மிக தரமாக நாங்கள் செய்து தருகிறோம், அதை அத்தனை பேருக்கும் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த கம்பெனி பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னா இதுதான் மன நிறைவு, இதான் மன நிம்மதி. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒண்ணு இல்லையா, ரொம்ப நாளைக்கு முன்ன ஒரு 25 ஆண்டுகளாக கோயம்புத்தூர்ல கமலாத்தாள் அப்படின்னு ஒரு அம்மா, ஒரு வயசான பாட்டி, ஒரு இட்லி 25 காசு கொஞ்ச நாளைக்கு முன்ன, இப்பந்தான் 1 ரூபா. அந்த அம்மா அந்த 1 ரூபாயும் வாங்கிட்டு ஒரு முதலாளி பாருங்க, அந்த அம்மா முதலாளி, அந்த அம்மா நினைச்ச நேரத்தில் தொழில் பண்ண முடியும், எல்லாருக்கும் உதவியாக இருந்தாங்க. இன்னைக்கு மகேந்திர கம்பெனி என்ன பண்ணாங்க தெரியுமா, அதனுடைய நிர்வாக இயக்குனர், அதனுடைய ஓனர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த அம்மாவை பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை அத்தனையும் செய்து கொடுத்துட்டு 7 லட்சம் ரூபாய் செலவுல கடையும் வீடும் கட்டி கொடுத்து இன்னைக்கு அழகு பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா தன்னோடு சேர்ந்தவர்களை நன்றாக வாழ வைக்க முடியும் கூடிய ஒரு உணர்வு எப்போ வரும் அப்படின்னா வேலை வழங்கும் போது தானங்க வரும். இப்ப இருக்கிற என்னுடைய மாணவ கண்மணிகள் இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு எண்ணம் வர வேண்டாமா? என்ன வரணும்? நாம 10 பேர்ல ஒண்ணா வேலை பார்க்கறது இல்லைங்க முக்கியம், அந்த 10 பேருக்கு வேலை கொடுக்கறதுங்கிறதா முக்கியம். ஏன்னா முடிவு நம்ம கையில் இருக்கு, அத்தனையும் நம்ம கையில் இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, நம்ம ரத்தன் டாட்டாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும், மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபர். சமீபத்தில் தான் நம்மளை விட்டு மறைஞ்சார். அவர் தான் இந்தியாவினுடைய தொழில்துறையின் காப்பாளர் அப்படின்னு சொல்றோம் நம்ம, அப்படித்தானா? அவரை தான் சொல்லுவோம், ரத்தன் டாட்டா அவர்கள். ஐயா அவரு அவருடைய ஊழியர்கள் இருக்காங்க ஐயா, அவருடைய ஊழியர்களையே பங்குதாரர்களாக மாற்றிய பெருமை அவருக்கு உண்டு. அவர் வேலை பார்க்கிறவங்களை பங்குதாரராக மாத்திட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசுக்கு சொந்தக்காரர், பார்ட்னர்ஷிப் ஆக்கிட்டாரு. அவரு ஒரு உயில் எழுதி வச்சிருக்காருங்க ஐயா. அந்த உயில் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிருக்காங்க. கடைசியில் என்ன அப்படின்னா 3900 கோடி அவருடைய சொத்து இருக்கு, 3900 கோடி இருக்கு. இதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உயில் எழுதி வச்சிருக்கிறார். 24 பேரை போட்டு எழுதி வச்சிருக்கிறார். அதுல ஒரு முக்கியமான 16 லட்சம். அது எப்படி தெரியுமா? இன்னொன்னு 3 கவனிக்கிறாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை, மருத்துவத்தில இருந்து உணவுல இருந்து எல்லாம் சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்கு ஒரு முறை 30,000 ரூபாய் செலவுல அந்த நாய்க்கு கூட வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாம கொண்டாடுறோம் அப்படின்னா உலக அளவில் இன்னைக்கு பெயரும் புகழும் வாங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய மிகச்சிறந்த ஒரு தொழில் ஆளுமை, அத்தனை பேரையும் அரவணைத்த பெருமை, எல்லாருக்குமாக வாழ்ந்த பெருமை, இதுதான் தொழில் கொடுப்பதனுடைய நோக்கம். அது பாருங்க, நாய்க்கு கூட உயில் எழுதி வச்சிருக்காரு. நம்ம வேலை தேடி நாயால இரும். ஐயா அதனால தான் சொல்லுவாங்க, நாளை விடியும் என்று நம்பும் விண்ணை நம்பும் நாம், நாளை விடியும் என்று விண்ணை நம்பும் நாம், நம்மால் முடியும் என்று ஏன் நம்மை நம்ப மாட்டேங்கிறோம்? அப்படியே அதனால நாளை விடியும் என்று விண்ணை நம்பும் நாம், நம்மால் முடியும் என்று ஏன் நம்மை நம்ப முடியாது? இதை பஞ்ச் டைலாக்கா சினிமா ஹீரோ சொன்னா கைதட்டுறீங்க, ஒரு படிச்சால் சொன்னா பேசாம உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன செய்யறது? அதனால என்னுடைய அன்பு மாணவ கண்மணிகளை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், வாய்ப்புக்காக நாம் காத்திருக்க வேண்டாம், வாய்ப்புக்காக நாம் காத்திருக்க வேண்டாம், வாய்ப்பை நாமே உருவாக்குவோம். சபாஸ். ஒண்ணே சொல்லி முடிச்சிடுறையா, நன்றி வணக்கமா. இல்லையா, அந்த ஒண்ணே சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டட கான்ட்ராக்டர், அவர் பல பேரை வச்சு வேலை கொடுத்துட்டு இருக்கிறாரு, நம்ம நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். சில ஆண்டுகள் கழித்த உடனே ஒரு வேலை பார்த்த ஒருத்தர் சொன்னாரு, ஐயா நான் ஊருக்கு போறேன், இனி நான் இங்க வேலைக்கு வரல, நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொன்னார். உடனே இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தம்பி ஒண்ணு பண்ணுப்பா, இந்த ஒரு வீடு, இந்த வீடை நீ ஒழுங்கா கட்டி கொடுத்துட்டு இதுதான் இது, நீ அப்புறமா நீ ஊருக்கு போலாப்பா, உனக்கு நான் எல்லாம் செய்துறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அந்த ஆள் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் வேலை தேடி, அவரை மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருந்தவர், அவரு முழுமையா நிறைவா அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இல்ல, வீட்டுக்கு போகக்கூடிய அவசரத்துல சரியா சாந்து போடாம, சரியா செங்கல் வைக்காம, யாருக்கோ அந்த வீடு போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு 1 வருஷத்துல முடிக்கக்கூடிய வேலையை 6 மாசத்துல முடிச்சிட்டு அப்படி கொண்டு சொன்னார். முதலாளிட்ட போய் சொன்னார், கான்ட்ராக்டர்ட்ட நான் முடிச்சிட்டேன். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? சரி இவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்டீங்களாப்பா, உனக்கு நான் ஒரு பரிசு தர போறேன், இந்த வீட்டினுடைய அந்த கீ இருக்குல்லையா சாவி, அது அப்படியே அவருக்கு கையில கொடுத்தாருங்க. அது அப்படியே அவர் கையில கொடுத்துட்டு, என்னையா என் கையில தர்றீங்க? இல்லப்பா, இத்தனை வருஷமா என்கிட்ட நீ இருந்திருக்க, நான் உனக்கு வேலை கொடுத்திருக்கேன், என்னால முடிஞ்சது இந்த வீடை நீ எடுத்துக்கப்பா.
உனக்காகத்தப்பா நான் தந்தேன் அப்படின்னு சொல்லி மனநிறைவோடு எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு உணர்வு. இல்ல இப்ப யோசிச்சு பாருங்க, சாவியா இருந்தாலும் வாங்குறப்ப ஐயோ மழை பெஞ்சா வீடு இடிஞ்சு போய் என்ன நல்லா கட்டல, யாருக்கோ கட்டுறோம்னு நினைச்சு கட்டினதுனால அவனாளுக்கு அதுல ஈடுபாடு இல்லாம போச்சு. அது வழங்கப்பட்ட போதுதான் தெரியுது அது தனக்குத்தான். அப்போ ஒரு வேலையை வழங்கக்கூடிய வேலையை வழங்கக்கூடிய உங்களுடைய எண்ணத்திற்கும் வேலையை தேடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால் நம்முடைய நோக்கம், நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால், ஐயா வாழ்க்கையில நாம 10 பேருக்கு வேலை கொடுக்கிறோம், அதுல வெற்றி கிடைச்சிட்டு அப்படின்னா வாழ்க்கையிலே பாதி வெற்றி அடைந்து விட்டதுக்கு சமம். அதனால் வேலை வழங்குவதுதான் சிறந்த வாழ்க்கைக்கு சமம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற அன்பு வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. அப்படியே பிபிஏ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. ரொம்ப அழகா சொன்னார். அவர் எடுத்துக்காட்டினவங்களுடைய பேர்லாம் கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. ரத்தன் டாட்டா சொன்னார் பாருங்க. ஒரு தடவை அவர் விமானத்தில் போயிட்டு இருந்தார். பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தவர் இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு. நல்லா இருக்கேன்னு சொன்னோடனே நீங்கள் யாருன்னு கேட்டிருக்காரு. அவர் ரத்தன் டாட்டா இவரை பார்த்து நீங்கள் யாருன்னு இருக்காரு. கேட்டவுடனே அந்த அவருக்கு உயிரே போயிடுச்சு. ஏன் தெரியுமா? அவர் அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சன் யாருன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா அவர் உலகம் அது இல்லை. அமிதாப் பச்சனுக்கு நான் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். அப்படியா, என்ன வேலை பார்க்குறீங்கன்னு இருக்காரு. 2வது தடவை அவருக்கு விரும்ப அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் ஆக்டர். அப்படியா, சரி சரி பரவாயில்ல. இது எதுக்கு கீழே இறங்கி சொல்கிறாரு? தன்னை யாருன்னே காட்டிக்கிறாத அந்த மனிதர் அந்த போகிற போது ஒரு இளைஞன் ஒரு கேள்வி கேட்டானா, இவ்வளோ வயசான பிறகு நீங்கள் வேலைக்கு வராட்டி என்ன? அவருடைய ஏதோ ஒரு தொழிற்சாலையை நோக்கி போயிட்டுருக்காரு. வயதாகி வேலைக்கு வராட்டி என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொன்னாராம், இந்த விமானம் எப்படி தரையிலிருந்து மேலே ஏறிச்சுன்னு கேட்டிருக்காரு. என்ஜினை ஆன் பண்ண உடனே மேலே ஏறிச்சு. ஆன் பண்ணி பறக்க ஆரம்பித்தாச்சு. அப்படின்னா என்ஜினை ஆஃப் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டுக்காரு. என்ன சொல்கிறீங்க? என்ஜினை ஆஃப் பண்ணால் கீழே விழுந்து செத்து போயிடுவோம், தெரியுதா? பறக்கிறதுக்காக தயார் பண்ணப்பட்ட விமானம் பறக்க ஆரம்பித்த உடனே அந்த என்ஜின் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் பறக்கும். உழைக்கிறதுக்காகவும் வாழ்கிறதுக்காகவும் வந்த நாம் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வாழ்வோம், இல்லைன்னா நம்ம வாழ மாட்டோம். அதனால் நான் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருப்பேன். இதாங்க முக்கியம். இது வாழ்க்கையில் வேணும். இன்னொன்று சொன்னார் பாருங்க, தரமில்லாத உணவை தரக்கூடாது. உண்மைதாங்க. இன்னைக்கு என்ன பயமாக இருக்குது தெரியுமா? எல்லாத்துலேயும் கலப்படம் வந்ததுனால நம்ம நடுங்குறோம், எதை சாப்பிடவும். ஒருத்தன் செத்து போகலாம்னு நினச்சி விஷத்தை வாங்கி குடிச்சுக்கிட்டான், ஆனால் சாகலை. ஏன் தெரியுமா? விஷத்தில் கலப்படம். இவன் பிழைச்சிக்கிட்டான்னு எல்லாரும் அல்வா வாங்கி தின்றுருக்காங்க, செத்து போயிட்டாங்க. ஏன்னா அல்வாவில் கலப்படம். அப்போ விஷம் தின்னு பிழைச்சவனும் இருக்கான், அல்வா தின்னு செத்தவனும் இருக்கான். ஒன்றை நான் பார்த்தது சொல்கிறேங்க. ஜப்பான் போயிருந்தப்ப ஒரு கப்பலில் அங்கே பயணப்பட்டோம். அதில் உணவு எப்படி தெரியுங்களா? கன்வேயர் பெல்ட்டில் உணவு வருது. நம்ம நின்றுக்கிட்டே அந்த உணவை எடுக்கலாம். இப்போ நம்மளாக இருந்தால் போய் பஃபே அப்படின்னா போய் எடுக்கிறோம்ல, அது அப்படி இல்லை. அது இப்படி மேலே இப்படி பெல்ட்டில் போயிட்டுருக்கு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நல்ல உணவு பேர் போட்டிருந்தாங்க. அதில் 2 சுற்று 3 சுற்று வந்த உடனே அதை காணோம், அந்த உணவை காணோம். இப்படி போயிட்டே இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வந்த உடனே அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தடுப்பு வந்து அது போய் கீழே குப்பையில் விழுந்துருது. குப்பையில் என்னென்ன அர்த்தம்? வேஸ்ட் பாக்ஸில். அதாவது அது செய்யப்பட்டு இவ்வளவு நேரம் ஆகிட்டா அது வந்து கன்சியூமருக்கு கொடுக்கக்கூடாதான். இது எங்கே பார்த்துருக்கீங்க? நம்ம இதில் பெரும்பாலும் பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் உணவு போட வந்தால் நல்லா கெட்டு போன பிறகு தான் போடுவோம். இனிமேல் அவன் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப அருமையாக சொன்னார். பெரிய சிந்தனையோடு நாம் இருந்து அத்தனை பேரையும் அரவணைத்து சென்றால் அதுதான் வாழ்க்கை, அதுதான் வேலை வழங்கும் வாழ்க்கை இருக்கலாம். இருந்தாலும் வேலை தேடும் வாழ்க்கையின் இன்பம் என்ன என்று பேச இதோ நம்முடைய நாகமுத்து பாண்டியன் அவர்கள் வருகிறார். வாங்க. பழம்பெரும் மொழியே,
என் நாவுக்கும் கரத்துக்கும் பலம் தருகின்ற மொழியே, ஊனே உயிரோடு கலந்த உணர்வே, தேனே திகட்டாத அமுதமே, தரணி எங்கும் பவனி வரும் மொழிக்கெல்லாம் தாயே தமிழே நீ வாழி என்று சொல்லி தாய் தமிழை வாழ்த்தி வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். ஆங்கில ஸ்டாண்டப் காமெடியினுடைய தந்தை என அறியப்படுபவர் அமெரிக்காவைச் சேர்ந்த பிராங்க் ஃபே. அதுபோல் தமிழ் ஸ்டாண்டப் காமெடியினுடைய தந்தை என அறியப்படுபவர் த ஃபாதர் ஆஃப் தமிழ் ஸ்டாண்டப் காமெடி வேறு யாரும் அல்ல, நம்முடைய நடுவர் ஐயா அவர்கள் தான். இந்த நயன்தாரா தந்தை, ஆனந்தி தந்தை, அது மாதிரி ஸ்டாண்டப் காமெடி தந்தை. ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இதையும் சேர்த்து சொல்லிடுவேன். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நடுவர் ஐயா அவர்களையும், எண்ணணி எதிரணி பேச்சாளர் பெருமக்களையும், புத்துணர்ச்சி மிக்க மாணவர்களையும் வணங்கி நான் என் உரையை தொடங்குகின்றேன். அப்படி தம்பி பேசுங்க. நடுவர் ஐயா அவர்களே, நான் காலேஜ் படிக்கும் போது நிறைய கனவுகளோடு படித்தேன். நல்லா படிச்சு முடிச்சு நல்லா வெளியில போய் ஒரு நிறுவனம் தொடங்கி 1000 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு கனவோட படித்தேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கே யாராவது வேலை வாங்கி கொடுக்கணும். நினைச்சது அது. ஆமா, பெரிய கனவு கண்டேன். அம்பானியோட போட்டி போடலாம் நீங்க. ஆமா, ரத்தன் டாட்டாவோட போட்டி போடலாம். நாய்க்கு சொத்து எழுதுன மாதிரி எங்க வீட்டுல ஒரு 2 பூனை இருக்கு, அதுக்கு சொத்து எழுதலாம். எழுதுங்க. அப்படியெல்லாம் நான் கனவு கண்டேன். என்ன நீங்க உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சேர்ல உட்கார வச்சு நல்ல முதலாளி எங்க முதலாளி நல்ல குணம் ஏதாவது சொல்லுங்க சும்மா. அந்த மாதிரிலாம் பாட்டு பாடுவாங்கன்னு நான் பல கனவு கண்டேன். அதெல்லாம் நடக்கலை. எனக்கே யாராவது வேலை கொடுக்கணும்னு ஆயிடுச்சு. அப்ப முடிவு பண்ணேன், அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளை பத்தி யோசிக்க. அவ்வளவுதான். முதல்ல அந்த கனவெல்லாம் அப்புறம். முதல்ல பூவா சாப்பாட்டுக்கு வழி வேணும். நம்மை நாம தற்காத்து கொள்ளணும்னா முதல்ல ஒரு வேலைக்கு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் என் கனவு அது. சரி, கனவுலையாவது ஒரு சுய தொழில் தொடங்கி ஒரு முதலாளி ஆகலாம்னு நினைச்சு படுத்தேன். அதே மாதிரி கனவுல முதலாளி ஆனேன். எந்த கடைக்கு முதலாளி ஆனேன்னா வடபச்சி கடைக்கு முதலாளி ஆனேன். வடபச்சி கடை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஒருத்தர் 50 வடை ஆர்டர் கொடுக்குறாரு என்கிட்ட. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு கனவுல. ஆமா, இப்ப இடையில செல்லக்கண் சார் மாதிரி ஒருத்தர் தம்மாந்துண்டு ஒரு வடையை வாங்கி இந்த 50 வடை ஆர்டர் கொடுத்தாரு இல்லையா, அவருக்கு முன்னாடி நசுக்கு நசுக்குன்னு நசுக்கிறாரு ஒரு வடையை வாங்கி பேப்பரை வச்சு அப்படியே. ஆமா, என்ன தெரிச்சு ஊத்துது. அந்த வழியா ஸ்கூல் வேன் ஒன்று போணுச்சு. அதுல ஒரு சின்ன பையன், இன்னைக்கு அம்மா இட்லி பொடிக்கு எண்ணெய் ஊற்றி கொடுக்காம மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் இருந்தபடியே டிஃபன் பாக்ஸை திறக்கிறான். இவர் ஒரு ப்ரெஸ் பண்றாரு, வடைய எண்ணெய் தெரிச்சு அந்த டிஃபன் பாக்ஸில் விழுது. அதை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி உட்காந்துருந்த ஒரு சின்ன பையன், அம்மா இன்னைக்கு தலையில தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி விடலேன்னு அவன் தலையை காட்டுறான். இன்னொரு ப்ரெஸ் பண்றாரு, அவன் தலையில போய் எண்ணெய் ஊத்துது. இப்படியே செய்கிறாரு. இந்த 50 வடை ஆர்டர் பண்ணவர் அதை பார்த்து நெஞ்ச பிடிக்கிறார். நான் சுட்ட எண்ணெய் பலகாரத்தை சாப்பிட்டா கூட நெஞ்சு வலி வந்திருக்காது. இவர் செஞ்ச செயலை பார்த்து அவருக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. அவங்க அணியில ஒரு வலிமையான ஒரு கருத்து வைப்பாங்க. என்ன கருத்து அப்படின்னா, முதலாளி ஆயிட்டா நம்ம சுதந்திரமா இருக்கலாம். அது ரொம்ப தப்புங்க ஐயா. அவங்க பொய் சொல்றாங்க. ஏன்னா ஒரு நிறுவனத்துல நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், நல்ல சம்பளத்தோட வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். திடீர்னு அவன் மைண்ட் மாறிடும். ரொம்ப கட்டுப்பாடோட இருக்க சொல்றாங்க. டை கட்டிட்டு வர சொல்றாங்க, டக்கிங் பண்ணிட்டு வர சொல்றாங்க, தினம் குளிக்க சொல்றாங்க. ஆமா, ஃபார்மல்ல வர சொல்றாங்க, சூப் போட சொல்றாங்க. முக்கியமா லீவு கொடுக்க மாட்டாங்க, காரணம் கேட்கறாங்க. காரணம் சொல்லி அதுக்கு சம்பளம் போட மாட்டாங்க. எத்தனை தடவை தான் தாத்தா போயிட்டாரு, பாட்டி போயிருந்து சொல்ல முடியும். இத்தனை பண்றாங்க. அதனால பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஒரு நிறுவனத்தை தொடங்கி நான் முதலாளியாகி நான் எப்போ வேணாலும் வருவேன், எப்போ வேணாலும் போவேன், எனக்கு பிடிச்சா வருவேன், வரமாட்டேன், எப்போ வேணாலும் கடையை திறப்பேன், எப்போ வேணாலும் கடையை சாத்துவேன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை தொடங்கி ஒரு 10 பேரை வேலைக்கு போட்டு, எந்த காரணத்துக்காக அவர்கள் அந்த நிறுவனத்தை விட்டு சுய தொழில் தொடங்கினார்களோ
அதே காரணத்தை அவர்களுடைய தொழிலாளர்கள் மீது திணிப்பார்கள். நீ தினமும் லீவ் போடாம வரணும், உனக்கு லீவு கிடையாது, இந்த நேரத்துக்கு தான் நீ வீட்டுக்கு போகணும். இந்த கஷ்டப்படுற மருமக மாமியார் ஆன உடனே என்னென்ன கஷ்டப்பட்டடும் அது பூரா நீ படணும் அப்படி பாகல்ல, பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம். அது மாதிரி அவங்க பொய் சொல்றாங்க. முதலாளியா இருந்தா சுதந்திரமாலாம் இருக்க முடியாது. அது மாதிரிங்கய்யா, அவங்க வருமானம் என்பது ஒரு நிரந்தரம் இல்லாத வருமானம். ஒரு மாசம் நல்லா வரும், அடுத்த மாசம் சுத்தமா வராது, அதுக்கடுத்த மாசம் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய லாபம் வரும். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை, திடீர்னு ரூபா செல்லாம போயிடும். எங்களுக்கு அப்படி இல்லை. மாசம் மாசம் 15,000னா தான அக்கௌண்ட்ல டிங்னு ஒரு சத்தத்தோட கிரெடிட் ஆயிடும், அவ்வளவுதான். அதுவும் நீங்க நிறைய கடன் வாங்கணும். சும்மா தொடங்கிட முடியுமா சுய தொழில்? நம்ம பாக்கியலட்சுமி சீரியல்ல மெஸ் வச்சு பெரிய ஆள் ஆகிறதெல்லாம் நாடகத்துல மட்டும்தான். சரி, நம்ம நிஜத்துல சுய தொழில் தொடங்கணும்னா நிறைய கடன் வாங்கணும். யாரும் இங்க பரம்பரை பணக்காரங்கள்லாம் கிடையாது. இப்ப அதை சுருக்கமா 2 வரியில சொல்லணும்னா, நாங்க வேலைக்கு போய் கடன் கட்டுறோம், நீங்க கடன் வாங்கி வேலைக்கு போறீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரிங்கய்யா, ஒரு நல்ல கருத்தோட வந்திருக்கங்கய்யா. எங்களுக்கு பென்ஷன் உண்டு, பிஎஃப் உண்டு. உங்களுக்கு நல்லா கவனிச்சுங்க, முதலாளிகளுக்கு பென்ஷன் கிடையாது, பிஎஃப் கிடையாது, ஓய்வு உண்டு, ஓய்வூதியம் உண்டு. நம்ம சங்க இலக்கியத்துல நற்றிணையில ஒரு பாட்டுங்கய்யா, ஒரு 2 வரி. நல் எருது நடைவளம் வைத்தன உழவர் புல்லுடை காவல் தொழில் விட்டாங்கு. அதாவது வயல்ல மாடு கடுமையா உழைக்குது பல வருடங்களாக, அதுக்கு வயசாயிருச்சு. இந்த வயசான மாட்டை நிழலான பகுதிக்கு போய் கட்டி போட்டு, நீ இனிமே வேலை செய்ய வேண்டாம், உனக்கு ஒரு காவலாளியை போட்டு உனக்கு தினமும் புல்கட்டெல்லாம் நாங்க போடுவோம். அதாவது ஓய்வு கொடுத்து ஓய்வூதியம் கொடுத்தவர்கள் தமிழர்கள். யாருக்குன்னா மாட்டுக்கு. நாம என்ன செய்யறோம் அதை சொல்ல விரும்பலங்க ஐயா. மாட்டுக்கு ஓய்வூதியம் கொடுத்தவன் தமிழன். ஆனா நாம மனுஷனுக்கு அதை கொடுக்கணுமான்னு சிந்திக்க வேண்டாமா? அதனால நீங்க வேலைக்கு போங்க, நிறுவனத்துக்கு. அரசு வேலைக்கு போனீங்கன்னா ஓய்வூதியம் உண்டு, தனியார் நிறுவனங்களுக்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு பிஎஃப் உண்டு. அந்த சலுகைகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது. இறுதியாங்கய்யா மிகப்பெரிய பிரச்சனை. நிறைவா சொல்லுங்களேன். நிறைவா சொல்லிடுறேன். சரி, நிறைவா சொல்லிடுறேங்க ஐயா. என்னன்னா, எதுக்கு இறுதியா கடைசியான்னு நிறைவா நான் சொல்றேங்க ஐயா. நாங்க ரிஸ்க் எடுக்க பயப்படுறோம். அது நெகட்டிவா நீங்க நினைக்க கூடாது, பாசிட்டிவா நினைக்கணும். ஏன் நாங்க ரிஸ்க் எடுக்க பயப்படுறோம்னா, எங்களை நம்பி குடும்பம் இருக்கு. அவங்க எங்களை நம்பி தான் இருக்காங்க. நாங்க பெரிய தொகை கடனா போட்டு தொழில் பண்ணி நஷ்டமாகி அவங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால அந்த ரிஸ்க் எடுக்காம நாங்க ஒரு தொழிலில் வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சு குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணி ஸ்ட்ராங் ஆகி பொருளாதாரத்தில் உயர்ந்து அதுக்கப்புறம் நாங்க தொழில் தொடங்கலாம் அப்படிங்கறது அதுக்கப்புறம் நாங்க யோசிச்சுக்கிறோம். எப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு என்னோடது வீக் ஆகிறதுக்குள்ள நிறைவா நாங்க குறைந்த சம்பளம் தான் வாங்குறோம், நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க. ஆனா எங்களுக்கு நிறைந்த, அதாவது அதிக நிம்மதி இருக்கு, உங்களுக்கு குறைந்த நிம்மதி தான் இருக்கு. எப்ப ரைடு வரும் தெரியாது. ஆமா, அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம். நாங்க ஆபீஸ முடிச்சிட்டு வந்து நல்லா நிம்மதியா தூங்குவோம், நம்ம வாட்டுக்கு படுத்துருவோம். ஆகவே சிறந்த வாழ்க்கை, வேலை தேடும் வாழ்க்கைதான், வாழ்க்கைதான், வாழ்க்கைதான். நன்றி, வணக்கம். அருமை அருமை. பாருங்க, இன்னைக்கு இருக்கிற சிந்தனையோட அருமையா பேசுறாரு, கள்ளங்கபடம் இல்லாத பேச்சு. எங்களுக்கு பென்ஷன் உண்டு, உங்களுக்கு உண்டா? எங்களுக்கு பிஎஃப் உண்டு, உங்களுக்கு உண்டா? ரொம்ப நாளைக்கு முதல்ல கிருபானந்த வாரியார் இந்த பகுதிக்காரர் காங்கேயநல்லூர் இருக்காரு, அவர்கிட்ட அவர் 1960 சொல்றாரு, ஒரு பெரியவரை பார்த்து கேட்டாரா, இப்ப உங்களை யாரு பார்த்துக்குதா, உங்க பெண்ணா நீங்க பத்த சன்னா அப்படின்னு கேட்டுருக்காங்க. பெண்ணா நீங்க பத்த சன்னா? அவர் சொன்னாராம், பெண்ணும் இல்லை சன்னும் இல்லை, பென்ஷன் தான் என்னை காப்பாத்துது அப்படின்னாரா. எனக்கு பெண்ணும் இல்லை சன்னும் இல்லை, அவன்கிட்ட காப்பாத்துறதுல நான் வாங்குற பென்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, பென்ஷன்கிறது
சாப்பாட்டுக்கு இல்லைங்க, மாத்திரை வாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் பாருங்க, இப்போ நான் உள்பட பார்த்துருக்கேன், சாப்பிட்ட உடனே மாத்திரை போடணும். எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இட்லியிலே வச்சு ஊற்றிட்டோம்னா ஈஸி. அந்த பிபி இட்லி எடு, அந்த சுகர் இட்லி எடு அப்படின்னா அப்படியே மாத்திரையோடு சேர்த்து முழுங்கிட்டு போயிடலாம். நல்லா கேள்வி கேட்டார். எங்களுக்கு ரிஸ்க் இல்லை, நோ ரிஸ்க்கு. படுத்தா இந்த ஆஃபீஸ்லேயே தூங்குவோம், பஸ்ஸில் தூங்குவோம், ஆஃபீஸில் தூங்குவோம், நோ ரிஸ்க்கு. இஷ்டப்படி நாங்கள் பாட்டுக்கு அலைவோம். அது மட்டும் இல்லை, நிம்மதியாக இருப்போம். அங்கே ஆஃபீஸ் திறந்துருக்கு. எனக்கு இங்கே ஒரு 5 மணி ஆயிடுச்சு, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நாளை காலையில் பார்ப்போம். பேங்கில் திருடுற நான் நைட் ஷிஃப்ட் நான் இல்லை, அதுக்கு வேற ஆள் இருக்காங்க. எனக்கு என் வேலை முடிஞ்சது. சொல்லுங்கள், எல்லாம் சொல்கிறாரு. நமக்கே கேட்க ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் இருக்கா வசதி? இப்போ இதை கேட்டவுடனே எனக்கே இவர் மாதிரி இருக்குன்னு போல தோணுது. முதல்ல இவர் பேசுகிறப்ப முதலாளி ஆகலாம்னு நினச்சேன் நான். ஆனால் இவர் சொல்கிறத பார்த்தா இதுதான் சூப்பராக தெரியுது. அந்த அம்மா என்ன பேசுன்னு பார்த்துடலாம். இதோ வருகிறார்கள். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, என்ஐடி பிஹெச்டி புகழ் வணக்கத்திற்குரிய கபிலா விசாலாட்சி அவர்கள். இல்லை இல்லை, இவரை மாதிரி இருந்தால் யார் வேலை கொடுப்பா? தரமாட்டாங்க. வேலை வழங்கும் வாழ்க்கை தான் சிறப்பு. வாங்கம்மா பேசுங்க. வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்காரு, அதுவும் பிரமாமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.